ஒரே நாள்ல இருவேறு இடங்களில் பொதுமக்களை கத்தியால குத்தி தாக்குதல் நடத்தியிருக்காரு இங்க ஒரு இளைஞர். கஞ்சா போதையில் கத்தியை சுழற்றிய மர்ம ஆசாமிக்கு மாவுக்கட்டு போடப்படுமா? சிகப்பு துணியால் கையை கட்டி காரில் ஏற்றப்படும் இந்த கோடு போட்ட சட்டைதான் பட்ட பகலில் கஞ்சா போதையில் பொதுமக்களை கத்தியால் வெட்டி வெறியாட்டமாடிய கொடூரன். முதலில் மருத்துவமனையில் நோயாளியை கத்தியால் குத்தி ரத்தம் பார்த்த இந்த போதை ஆசாமி அடுத்ததாக ஓடும் பஸ்ஸில் அருகில் அமர்ந்திருந்த பயணியை அட்டாக் செய்துள்ளார். ஒரே நாளில் 2 இடங்களில் கத்தியால் வெறியாட்டமாடிவிட்டு தப்ப முயன்ற நபரை பொதுமக்கள் படிக்கட்டோடு படிக்கட்டாய் அமுக்கி கையும் களவுமாக மடக்கி பிடித்துள்ளனர். பட்ட பகலில் ஏன் இப்படி ஒரு பகீர் செயல் என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். சேலம் மாவட்டம் தொப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பெருமாள் என்பவர் சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் பிரிவில் வரிசையில் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு கஞ்சா போதையில் வந்த மர்ம நபர் ஒருவர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் பெருமாளின் தோள்பட்டை மற்றும் கழுத்தில் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து காயமடைந்த பெருமாளை உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். இதன் பின்னர் தப்பி ஓடிய மர்ம ஆசாமி அரசு மருத்துவமனைக்கு வெளியே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சிவகிரி செல்லும் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். பேருந்து மூலப்பாளையம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பேருந்தில் இருந்த சக பயணி ஒருவரிடம் அந்த மர்ம நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த மர்ம நபர் பெருமாளை வெட்டிய அதே கத்தியால் பயணியின் தலையில் வெட்டியிருக்கிறார். இதனை பார்த்த சக பயணிகள் அந்த மர்ம நபரை பிடிக்க முயன்றபோது அவர்களிடமும் கத்தியை காட்டி மிரட்டி உள்ளார். இதனால் ஓட்டுநர் பேருந்தை ஓரம் கட்டி நிறுத்தியிருக்கிறார். உடனே பேருந்தில் இருந்து தப்பி ஓட முயன்ற அந்த ஆசாமியை பொதுமக்கள் சாதுரியமாக மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதற்குள் பேருந்தில் தாக்குதலுக்கு உள்ளான நபரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த இளைஞரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். அதில்தான் அந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த பூபதி என்று தெரிய வந்தது. இவர் தற்காலிக டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார். இவர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று பூபதி கஞ்சா போதையில் இந்த கொடூரத்தை செய்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு முன்தினம் இரவு மது போதையில் இருந்த பூபதி மருத்துவமனைக்கு வந்து செக்யூரிட்டியிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. ஆனால் மறுநாள் கஞ்சா போதையில் வந்து நோயாளியை வெட்டி தாக்கி இருக்கிறார். இதனால் செக்யூரிட்டியை பழிவாங்க கத்தியோடு வந்து ஆள் மாற்றி வெட்டினாரா அல்லது மருத்துவமனையில் தாக்குதலுக்குள்ளான பெருமாளுடன் பூபதிக்கு ஏதேனும் முன்விரோதம் இருந்ததா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே நடந்த பயங்கரத்தின் பின்னணி தெரிய வரும். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.